என்னை விட்டு நீ பிரிஞ்சிருந்த அந்த 20 நாள் 20 வருஷம் மாதிரி இருந்தது. பட் சீரியஸ்லி now I really regret it. எனக்கு சொந்தமான எல்லாத்தையும் விட்டுட்டு நான் யாருக்காக காத்துக்கிட்டு இருந்தேனோ அவ என்னடானா என்னோட பணத்தை அடையிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்கா. அவ திரும்பி வந்தா இந்த தவிக்கிற நெஞ்சத்துக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும்னு நான் நம்பினேன். ஆனா வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத அளவுக்கு எனக்கு தீராத வலியை கொடுத்துட்டேன். எதுக்கடி நீ திரும்பி வந்த? உன்னை இப்படி பாக்குறதுக்கா நான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். இதை விட நான் உன் கூட என் கனவுல கழிச்ச நாட்களே என் மனசுக்கு ஆறுதலா இருந்துச்சு. என் கூட வா. இது பாரு, இதெல்லாம் உனக்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள். இது ஒன்றா நீ போனதுக்கு அப்புறம் நான் இது எல்லாத்தோடையும் தான் பேசிட்டு இருந்தேன். இது பாத்தியா, இதெல்லாம் உன்னோட புக்ஸ். அதுல இருந்து ஏதாவது ஒரு புக்கை நீயே எடுன்னு சொன்ன. பேஜ் நம்பர் 147 தர. அதுல லைன்ஸ குறிச்சு வச்சிருக்கேன்ல, அதெல்லாம் நான் என்னோட குண்டச்சிக்காக ஃபீல் பண்ண லைன்ஸ். அவ இல்லங்கிறதுனால என் மனசுல இருந்ததெல்லாம் இந்த புக்ஸ் கிட்ட தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். வேற ஏதாவது புக் எடு. பேஜ் நம்பர் 178. நீ எப்பவுமே எனக்கு மட்டும் சொந்தமா நிரந்தரமா என் கூடவே இருந்துட மாட்டியா? இந்த லெட்டர் உனக்கு ஞாபகம் இருக்கா? இது நீ எனக்கு எழுதின லெட்டர். இதை நான் எத்தனை தடவை படிச்சேன்னு எனக்கே சரியா ஞாபகம் இல்லை. பட் என்னைக்காவது ஒரு நாள் நீ திரும்பி வருவேங்கிறதுக்கு என்கிட்ட இருந்த ஒரே ஒரு ஹோப் இந்த லெட்டர் தான். ஆனா நான் அன்னைக்கே இந்த லெட்டரை எரிச்சு சாம்பலாக்கேன். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும். புரிஞ்சுதா? சரிங்க. போ. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க.
நல்ல லூசு குடும்பம்டாது என்ன சொன்னாலும் நம்புதுங்க